கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட ஒரு வார்த்தையின் மூலம் இடைப்படுகிறார். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், நீர் என்னை காண்கிற தேவன். இந்த வார்த்தையின் மூலமாய் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிறார். இந்த வார்த்தையை யார் சொன்னாங்கிறத நம்ம அறிந்திருக்கிறோம். அந்த வசனத்தை நான் முழுவதுமாய் வாசிக்கிறேன். அப்பொழுது ஆகார், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். இந்த சூழ்நிலை நம்ம நல்லா அறிந்திருக்கிறோம். ஆகார் ஆபிரகாமுக்கு மனைவியாக கொடுக்கப்படுறா. அவ கர்ப்பவதி ஆன பிறகு சாராள அற்பமா எண்ணினதை கண்டு சாராள் ஆகாரை மிகவும் கடினமாக நடத்தினபடியினால ஆகார் வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கர்த்தருடைய தூதன் அவளை கண்டுபிடித்து அவளை பார்த்து கேட்கிறாரு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கிருந்து வர்ற, எங்கு போற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன்னு சொல்றா. அப்போ கர்த்தருடைய தூதன், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவ கைக்கு கீழே அடங்கியிரு, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவே, அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும், நீ ஒரு குமாரனை பெறுவான்னு சொல்லி அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாகன்னு சொல்லி இந்த கர்த்தருடைய தூதனானவர் சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கறது என்னன்னா, ஆகார் திக்கற்ற ஒரு பெண், அடிமை பெண்ணா அந்த இடத்துல ஆபிரகாம் கிட்ட இருக்கிறதையும், அந்த அடிமை பெண் கடினமாய் நடத்தப்பட்டு அந்த இடத்துல என்னை பார்க்கறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி வனாந்திரத்திற்கு ஓடி போகும்போது நம் தேவன் அவளை காண்கிறதையும் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு கூட உங்க வாழ்க்கையின் சூழ்நிலையில என்னை பார்க்கறதுக்கு யாருமே இல்லையா, என்னைய கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லையா, என்னை கேட்கிறதற்கு யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனா உங்களை காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். சங்கீதம் 139 நம்ம பார்க்கிறோம். 139:16 என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. அப்போ நாம் கருவாய் இருக்கும்போதே அவருடைய கண்கள் நம்மை கண்டதுனால தான் இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஒரு நாள் நீங்கள் கலங்க வேண்டாம், என்னைய பார்க்கறதுக்கு யாருமே இல்லை, என்னைய நேசிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லைன்னு சொல்லி நீங்கள் நினைக்க தேவையில்லை. ஏன்னா கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டே இருக்குது. நம்ம அழகாக பாட்டெல்லாம் படிக்கிறோம். என்ன பாட்டு படிக்கிறோம்? அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே அப்படின்லாம் படிக்கிறோம். நம்ம யாரும் இந்த உலகத்தில் அறியலைனாலும் நம்மை அறிந்த ஒரு தகப்பன் இருக்கிறார். நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறார். அதுதான் 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்குதா. இன்றைக்கு நீங்க உத்தம இருதயத்தோடு அவரை பின்பற்றுகிறபடியினால அவருடைய கண்கள் உங்களை நோக்கி கொண்டே இருக்கிறது. ஏன்னா அவருடைய வல்லமையை உங்க வாழ்க்கையில வெளிப்படுத்தி அதிநிமித்தம் என் பிள்ளையோடு கூட நான் இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்தும்படியாய் அவருடைய கண்கள் உங்களை உற்று நோக்கி கொண்டே இருக்கிறது என்பதுதான் சத்தியம். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் நீர் எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய வார்த்தையின்படி நீர் எங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறீர். அப்பா, எங்களை காண்கிற தகப்பனாய் இருக்கிறீர். எங்களுடைய கருவையே உம்முடைய கண்கள் கண்டிருக்குமானால் இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளையும் நீர் அறிந்திருக்கிறீர். எங்களை நீர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். எங்களுடைய உட்காருதலையும் எங்களுடைய எழுந்திருக்குதலையும் எங்களுடைய நினைவுகளையும் நீர் அறிந்திருக்கிறீர். அப்பா, எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளையும் நீர் அறிந்திருக்கிறீர். அன்றைக்கு ஆகாருக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற பண்ணின தேவன் இஸ்மவேலையும் ஒரு பெரிய ஜாதியாக்கி இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவரே அவர்கள் பெரிய ஜாதிகளாய் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். சுவாமி, ஆண்டவரே, நீர் எங்களை பார்ப்பதினாலே
ஆண்டவரே அப்பா, காண்கிறதினாலே எங்களையும் நீர் ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்தி உம்முடைய வல்லமை எங்கள் மூலமாய் நீர் வெளிப்படுத்தி இந்த பூமியில அப்பா நீர் எங்கள் மேல் அன்பாயிருக்கிறதை நீர் அறிந்து கொள்ளும்படி செய்கிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை யாவையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பருமாக இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.